ஸ்டேட்ல இருக்கிற பத்மநாபனை பத்தி கன்சிடர் பண்றியாமா அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப பெரிய இடம்பா, ABC அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எக்கச்சக்க சொத்து இருக்கு, நம்ம வசதிக்கு ஏத்தா மாதிரி பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 107 பெருமாளை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு 108வது பெருமாளாக அங்க இருக்கிறது ஸ்ரீரங்கத்திலிருந்து அரங்கர். அரங்கரை பார்த்த உடனேயே ஆண்டாள் வந்து, ஆஹா, நான் சின்ன வயசுல இருந்து இவருக்காக தான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நான் இவரை தான் மாலையிட போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே சொல்றான். முன் வந்து மாலையிடறதுக்கு வரான். மாலையிட வரும்போது ஆண்டாளை சுத்தி தோழிகள் எல்லாம் இருக்கான். தோழிகள் எல்லாம் என்ன பண்றாளாம், பரிகாசம் பண்றாளாம். இப்படி 107 ரிஜெக்ட் பண்ணிட்டு போய் இவரை போய் நீ செலக்ட் பண்ணிருக்கியே, இவருக்கு வந்து ஒரு நல்ல மெத்த கூட கிடையாது, இவரோட மெத்த வந்து பாம்புல படுத்துட்டு இருப்பார், சொரசொரன் இருக்கும், இதுல போய் நீ இனிமேல் படுத்துப்பியான்னு கேக்குற. சௌரியமாக நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? அரைக்குறையா உட்காந்து ஒரு பக்ஷியில வானம் வழியா தான் நீ போனோம். அது மட்டும் இல்ல, இவருக்கு பேரே புராண புருஷன். புராண புருஷன்னா கிழவன்னு பேரு. சாதாரணமாக தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வாலிபனை தான் தேர்ந்தெடுப்பா, நீ போய் ஒரு கிழவனை போய் தேர்ந்தெடுத்திருக்கியே, இது வந்து உனக்கு தகுமா? 107 ரிஜெக்ட் பண்ணது இந்த மாதிரி ஒருத்தருக்கா அப்படின்னு ஆக்சுவலி வந்து பரிகாசம் பண்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் சாதாரண மெத்தை, இவருக்கு அந்த ஆதிசேஷனே மெத்தை. எல்லாருக்கும் வந்து தரையில தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இவன் நினைச்சா ஒரு நொடியில கருட வாகனத்து மேல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். எல்லாரோட மூலம் என்னன்னு தெரியும், மகாவிஷ்ணுவோட மூலமே தெரியாது. பிரம்மா முதலான தேவர்களுக்கு கூட இவர் எப்ப பிறந்தார், இவரோட பிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்படிப்பட்டவரை நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தோழிகள் எல்லாம் சொல்றாளாம். இன்னியோட ரொம்ப பியூட்டிஃபுல். நான் வந்து ரொம்ப ரசிச்சு என்ஜாயிங் கோதாஸ். Thank you so much.